அருளான ரமலான். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் அனைவரையும் சம்ஸ் டிவியின் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியில் இன்றும் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இந்த இனிமையான இஃப்தாருடைய நேரத்தில் உங்கள் அனைவரையும் உங்களது இல்லம் நாடி வருவதை ஏற்று எமது சம்ஸ் டிவி மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றது. பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது சம்ஸ் டிவி இன்றும் இந்த இஃப்தாருடைய நேரத்திலே நாம் கிராத்தினை வழங்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் HMM ரஹீம் ஆசிரியர் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق لتركبن طبقا والقمر إذا اتسق لتركبن
فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون والله أعلم بما يوعون فبشرهم بعذاب أليم إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون صدق الله مولانا العظيم. புண்ணியம் சேர்க்கும் கண்ணிய மாதம் ரமலான் முழுவதும் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் மாலை 5 மணி முதல் காணத் தவறாதீர்கள். يا شهر خير جئتنا اليوم تؤنس بيتنا رمضان ضيفا مثوبة بعد اشتياق زرتنا. ரோசா ரஹ்மத் அருளான ரமலான். நேர்கள் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பல்வேறு அமல்கள் செய்து நன்மைகளை தேடிக்கொள்கின்ற இந்த புண்ணியமிக்க மாதத்தில் நிகழ்ச்சியில் அடுத்து ரமலான் சிந்தனை வழங்குகின்றார் சங்கைக்குரிய மௌலவி எம் ஜுமான் ரவுலி ஹஸ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அல் முவஹ்ஹிதீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله صدق الله مولانا العليم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم أهل السماء. صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. சங்கையான ரமலானுடைய மாதத்தில் ரோசா ரஹ்மத் அருளான ரஹ்மத் என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக ஷம்ஸ் டிவி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் முன்னுழைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பகுதிகளாக நமக்கு பிரித்து தந்தார்கள். ஒவ்வொலுஹு ரஹ்மா, அதனுடைய ஆரம்ப பகுதி ரஹமத்துடைய 10ஆகவும், ஔசத்துஹு மக்ஃபிரா, நடுப்பகுதி பாவ மன்னிப்புக்குரிய 10ஆகவும், ஆஹிருஹு இத்துக்கும் மினன்னார், கடைசி பகுதி நரக விடுதலையுடைய 10ஆகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலாவது பத்தாக இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய பத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய ரஹமத்தை, அவனுடைய இரக்கத்தை, அவன் இந்த அடியார்களின் மீது காட்டக்கூடிய அந்த கருணையை நாங்கள் ஓரளவாவது விளங்கி அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து எங்களுடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்நோக்கத்திற்காக இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மத்தியில் இறைவனுடைய அருள் சம்பந்தப்பட்ட ஒரு சில அகமியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய அருளை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய அருள் மாத்திரம் எம் மீது இல்லை என்றிருந்தால் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாகவும் நாம் அவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினாலும் அவன் ஏவியவைகளை நாங்கள் விட்டு உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தினாலும் அவன் எங்களை அழித்தொழித்திருப்பான். ஆனால் அவன் எந்த தடையுமின்றி சதாவும் எங்களுக்கு ரிஸ்க் அளித்து எங்களுடைய சகலவிதமான தேவைகளையும் நிறைவேற்றி அடியார்கள் மீது அருள் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அவனுடைய அருள் என்பது, அவனுடைய கிருபை என்பது இந்த அடியார்களின் மீது மிக பிரமாண்டமானது. அல்லாஹு தஆலா நாயன் அருள்மலையாம் திருமறையிலே சொல்லும் பொழுது, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்கள் ஆத்மாக்களின் மீது அநியாயம் செய்து கொண்ட, வீண்விரயம் செய்து கொண்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே. யாருக்கு அல்லாஹ் என்னுடைய அடியார்களே என்று அழைப்பு விடுக்கிறான்? அவர்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட அடியார்களை, அநியாயம் செய்த அடியார்களின் மீது கருணை காட்டி அவர்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட அடியார்களின் மீது அல்லாஹ் ரஹ்மத்து செலுத்தி யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று அழைப்பு விடுக்கிறான் என்றால் இறைவனுடைய அருள், இறைவனுடைய ரஹ்மத்து என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிப்பவனாகவும் அருள் செலுத்துபவனாகவும் இருக்கிறான் என்கிறதை அல்லாஹு தஆலா நாயன் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லிவிட்டு, வரஹ்மதி வஸியத் குல்ல ஷைஇன், என்னுடைய அருள், என்னுடைய இரக்கம் எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்து விட்டது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயூதூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன், எங்களுடைய அருள் யாருக்கு விதியாக்குவோம் தெரியுமா? யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ, அஞ்சி வாழ்கிறார்களோ, தக்வாவோடு வாழ்கிறார்களோ, ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்களோ, எங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த அருளை நாங்கள் கடமையாக்குவோம், விதியாக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்னுடைய ரஹமத்து எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்து விட்டது. ஆனால் இந்த சாராருக்கு என்னுடைய ரஹமத்து கடமையாகும், விதியாகும் என்கிறதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். இந்த ஆயத்து இறைவனுடைய கிருபையை, இறைவனுடைய அருளை அடியார்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக என்னுடைய அடியார்கள் இல்லை என்று அல்லாஹு தஆலா அவர்களை விட்டு நீங்கவில்லை, தூரமாகவில்லை. என்னுடைய அடியார்களே என்று அழைப்பு விடுக்கிறான். என்னுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். என்னுடைய ரஹமத்து எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கிறது என்று அவனுடைய ரஹமத்தை பற்றி, அவனுடைய அருளை பற்றி ஆசை காட்டுகிறான் அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நாம் எப்பொழுதும் அல்லாஹுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்து
அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக எங்களுடைய வாழ்க்கைகளை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாயன் அவனிடத்திலே 100 விதமான ரஹமத்துக்கள் இருக்கிறது. அவனிடத்திலே 100 ரஹமத்துக்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் ஒரே ஒரு ரஹமத்தை தான் இந்த உலகத்துக்கு அவன் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு ரஹமத்தை கொண்டுதான் ஜின்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில், மிருகங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் 99 ரஹமத்தை அவன் பத்திரம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த ரஹமத்துக்களை கொண்டு கியாமத்து நாளையிலே அவனுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். உலகத்திலே ரஹமத்தை மையமாக வைத்து, இரக்கத்தை மையமாக வைத்து எவ்வளவு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு தாய் பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கம் எவ்வளவு அற்புதமானது. ஒரு தகப்பன் தனது பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய ரஹமத்து எவ்வளவு அற்புதமானது. ஒரு கணவன் மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கம், ஒரு மனைவி கணவனின் மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கம் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு ரசிக்கப்படக்கூடியது. ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ரஹமத்துக்களும், அனைத்து இரக்கங்களும் அல்லாஹ்வுடைய 100 இரக்கத்திலே இருந்து ஒரு இரக்கத்தை கொண்டுதான் நடக்கிறது என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய அவனுடைய ஹக்கிலே அவன் பத்திரம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த அருள், அந்த இரக்கம் என்பது எவ்வளவு விசாலமானதாக, எவ்வளவு ரசிக்கத்தக்கதாக இருக்கும் என்கிறதை இந்த ஹதீது மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஆதரவு வைத்திருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், உங்களில் யாரையும் அவர்களுடைய அமல் சுவர்க்கத்திலே நுழைய வைக்காது. அவர் செய்யக்கூடிய அமல் அவனை நரகத்திலே இருந்து பாதுகாக்காது. வலாந்த யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், உங்களையுமா நாயகமே? ஆம், வலான என்னையும் தான். நான் செய்யக்கூடிய அமல் என்னை சுவர்க்கத்திலே நுழைய வைக்காது. நான் செய்யக்கூடிய அமல் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாக்காது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டே ஒழிய, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் ஒருவனுக்கு சுவர்க்கம் நுழையலாம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டுதான் ஒருவனுக்கு நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெறலாம். அவன் செய்யக்கூடிய அமலினால் அவன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறப்போவதும் இல்லை, அவன் சுவர்க்கத்திலே நுழைய போவதும் இல்லை. நீங்களுமா நாயகமே என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் நானும் தான் என்றாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹமத்தை கொண்டு, அவனுடைய பதுலை கொண்டு என்னை மூடிவிட்டான். அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை மூடிவிட்டான். ஆனால் நானும் கூட அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய அருள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியங்களுக்கும் அடிப்படை. ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே நுழைவது என்பது எவ்வளவு பெரிய வெற்றி, அது நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்படுகிறான் என்பது எவ்வளவு பெரிய உன்னதமான நிலை அது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எவன் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைய வைக்கப்படுகிறானோ ஃபகத் ஃபாஸ், அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படியான ஒரு அருள் பாக்கியம் ஒரு மனிதனை நரகத்திலே இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைய வைக்கப்படுகிறது என்றால், அந்த பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்து அடிப்படையாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய அருள் என்பது, அவனுடைய இரக்கம் என்பது எல்லா விதமான நியமத்துக்களுக்கும் அடிப்படை என்கிறதை கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஹமத்தாகவே இருந்திருக்கிறார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே உங்களை இந்த அகிலத்தாருக்கு ரஹமத்தாகவே ஒழிய நாங்கள் அனுப்பவில்லை. நாயகமே எல்லோருக்கும் ரஹமத்தாக, ஆலமீன்களுக்கு ரஹமத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்களுக்கு ரഊஃபாக ரஹீமாக, மூமின்களுக்கு இரக்கம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை அல்லாஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹுடைய அருள் பெரும் பாக்கியத்தை, ரஹமத்தை இந்த உலகத்திலே விதைக்க வந்தவர்கள் தான் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான நிகழ்வுகள் ஏராளம் நடைபெற்றிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிலர் கண்டித்து ஒரு சில விடயங்களை கேட்டுக்கொள்வார்கள். ஒரு காட்டரபி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய களத்திலே இருந்த போர்வையை இழுத்தார். அந்த இழுத்ததுடைய வேகமும் கடினமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களத்திலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த காட்டரபி சொன்னார், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஏதாவது தாருங்கள். யாருக்காவது இப்படி ஒரு நோவினையை ஏற்படுத்தி விட்டு ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டால் கொடுப்பார்களா? இந்த உலகத்திலே கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அவன் நடந்து கொண்ட விதம் அப்படி. ஆனால் இந்த கட்டத்தில் கூட கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள் என்றால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்கத்தின் அந்த உச்சகட்ட நிலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு சஹாபி திடீரென்று மஸ்ஜிது நபவியிலே சிறுநீர் கழித்தார். சஹாபாக்கள் எல்லாம் தடை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். விடப்பட்டது. அவர் சிறுநீர் கழித்து முடிந்தவுடனே அவரை நல்ல முறையில் அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். பள்ளிவாயல் அமளிபாதத்துக்குரிய இடமே ஒழிய இப்படியான அருவருக்கத்தக்க விடயங்கள் செய்வதற்குரிய இடம் கிடையாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையிலே, இரக்கமான முறையிலே அவருக்கு படித்து கொடுத்தார். அந்த சந்தோஷத்தினால் அந்த மனிதர் என்ன செய்தார்? ஒரு துஆ கேட்டார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாத்திரம் இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்தனையும் செய்தார். ஒருவர் சிறுநீர் கழிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால் பூரணமாக கழித்து முடிக்க வேண்டும். அப்படி கழித்து முடிக்காமல் இடையிலே நிறுத்திக் கொள்ளும் பொழுது அவனுக்கு பலவிதமான நோய்களை ஏற்படுத்துகிறது என்று இன்றும் பல அறிவுகள், விஞ்ஞான ரீதியான அறிவுகள் நமக்கு பல ஆலோசனைகளை சொல்லித் தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பேணுகிறார்கள். அந்த இடத்திலே அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனை முழுமையாக பேய விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த இடத்தை கழுவும்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், பள்ளி வாயலிலே இப்படியான அசிங்கமான ஒரு விடயத்தை செய்த ஒரு மனிதரோடு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமாக நடந்திருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய வெளிப்பாடு சகோதரர்களே. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் ஸீனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு பிள்ளை சக்கராத்து வருத்தத்திலே இருக்கும் பொழுது ஒரு நபரை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருமாறு அந்த சஹாபி பெண்மணி அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த விடயத்தை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே போய் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், சலாத்தை சொல்லிவிட்டு சொல்லுங்கள், இன்ன லில்லாஹி மா அகத வ மா அத்தா, தந்ததும் எடுத்ததும் அவனுடையதே. அவன் எதை தந்தாலும், அவன் எதை எங்களிடமிருந்து எடுத்தாலும் அது அவனுடையதே. இஸ்பிரி வஹ்தசிபி, பொறுமையாக இரு, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்திரு, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று
போய் என்னுடைய மகளிடத்திலே சொல்லுங்கள் என்று அந்த சஹாபியை அனுப்பி வைத்தார். அந்த சஹாபி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளிடத்திலே விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே சத்தியமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருவதாக சொல்லி இருக்கிறேன், அழைத்து வாருங்கள். இந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுடைய வீட்டுக்கு சென்றார்கள். குழந்தை கடைசி தருவாயிலே, சக்கராத்திலே கடைசி நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. கையிலே எடுத்தார்கள். எடுத்த பொழுது அந்த பிள்ளையை ஒரு பையிலே போட்டு மூடினால் மூச்செடுக்க முடியாமல் எப்படி தடமாறுமோ அப்படி தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலையை பார்த்த உடனே ஃபஃபாதத் ஐனாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 2 கண்களும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டது. மையத்துக்காக, ஜனாசாவுக்காக அழக்கூடாது என்பது, அப்படி அழுதால் மையத்துக்கு வேதனை உள்ளது என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த விடயம் அல்லவா? இப்ப ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அழ வேண்டும்? மையத்துக்காக அழலாம், சத்தத்தை உயர்த்தி கன்னங்களில் அடித்துக்கொண்டு ஆடைகளை கிழித்துக் கொண்டு இப்படி அழக்கூடாது. இரக்கத்தினால் அவர்களை அறியாமலேயே கண்கள் வடித்தால் பரவாயில்லை. அப்படியான ஒரு அழுகை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழுகை. சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன நாயகமே இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹா ஃபீ குலூபி இபாதிஹி வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா. இது என்னது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்திய இரக்கம்தான் இது. அந்த இரக்கத்தினால் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேர குழந்தை அல்லவா, அதனால நான் அழுகிறேன். அல்லாஹ் யாருக்கு இரக்கம் காட்டுவான்? அவனுடைய அடியார்களில் யார் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ, அடியார்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லவா அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அந்த இரக்கம் தான் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரக்கத்தை பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இரக்க குணத்துடைய அந்த வெளிப்பாட்டை பாருங்கள். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாதவர்களும் என்னை சார்ந்தவன் அல்ல. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த இரக்கத்துடைய முக்கியத்துவம், மரியாதையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்கிறதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அந்த ரஹமத்துக்கு சொந்தமான பத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்துடைய அடையாளமாக, இரக்கத்துடைய மொத்த வெளிப்பாடாக இருந்தார்கள். அவருடைய உம்மத்தினர்களை நினைத்து பல சந்தர்ப்பங்களில் இரக்கத்தினால் அழுதிருக்கிறார்கள். எல்லோரும் எல்லோருடனும் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கறை காட்டி இருக்கிறார்கள். அதனாலதான் தொழுகை நடத்தும் பொழுது ஒரு சில சஹாபாக்கள் நீட்டி தொழுவித்தார்கள், பெரும் பெரும் சூறாக்களை ஓதினார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கேட்டார்கள், என்ன குழப்பக்காரர்களாக பார்க்கிறீர்களா, ஃபித்னாக்காரனாக பார்க்கிறீர்களா? உங்களுக்கு பின்னால் சிறியவர்கள் தொழுகிறார்கள், நோயாளிகள் தொழுகிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் தொழுகிறார்களே, அவர்கள் கஷ்டப்படுவார்களே, அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டுமே என்கிறதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படிப்பினையாக கொடுத்தார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த இரக்க குணம் என்பது, அருள் இரக்க மனப்பான்மை என்பது எவ்வளவு முக்கியம் என்கிறதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை முத்தமிட்டார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், நாயகமே, எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள்,
நீங்கள் முத்தமிடுவது போன்று நாங்கள் முத்தமிடுவதில்லையே, குழந்தைகளை நாம் முத்தமிடுவதில்லையே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய உள்ளங்களிலே இருந்து அல்லாஹ் ரஹமத்தை இரக்கத்தை பிடுங்கி விட்டானா, எடுத்து விட்டானா என்று கேட்டார்கள். பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உம்மத்தினர்களுடைய விடயத்தில் எவ்வளவு அருள், எவ்வளவு ரஹமத்து செலுத்தி இருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உம்மத்தினர்களுடைய அந்த நிலைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உம்மத்தினர்களோடு நடந்து கொண்ட முறை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உம்மத்தினர்களோடு நடந்து கொண்ட முறை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உம்மத்தினர்களோடு நடந்து கொண்ட முறை, என்னுடைய உம்மத்திலே நான் எப்படி நடக்கப் போகிறேன் என்று நினைத்து அழுதார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இரக்கத்தை எப்படி வர்ணிப்பது சகோதரர்களே? அது இரக்கத்துடைய உச்சகட்டம் அல்லவா? எல்லாம் கிடைத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாமே என்ற உம்மத்தினர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கண்ணீர் வடித்தார்களே, அந்த இரக்கத்தை இந்த உலகத்துக்கு மத்தியில் நாம் எப்படி சொல்வது? ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தினர்களுடைய பாவங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். கேட்டுவிட்டு அந்த இரக்கத்துடைய உச்சகட்டத்தினால் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள், யா ரப்பி இஜ்அல் ஹிசாபஹும் இலைய, என்ற உம்மத்துக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எனக்குத்தான். என்ற உம்மத்துக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எனக்குத்தான் ரஹ்மானே. ஏன்? இந்த உம்மத்தினர்கள் இழிவுபடுத்தப்படக்கூடாது என்பதற்காக, இந்த உம்மத்தினர்களுடைய அந்த பாவங்கள் மக்கள் மன்றத்திலே வெளியாக்கப்படக்கூடாது என்பதற்காக, யா அல்லாஹ் என்ற உம்மத்தினர்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை எனக்குத்தான். அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தினான். நாயகமே, ஹும் உம்மத்துக், அவர்கள் உங்களுடைய சமுதாயத்தினர்கள் தான். ஆனால் வஹும் இபாதி, அவர்கள் என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியார்கள் அவர்கள். வான அர்ஹமு பிஹிம் மின்க, நாயகமே என்னுடைய அடியார்களோடு நான் உங்களை விட மிக இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன் எங்கள் மீது! அவனுடைய ரஹ்மத்தை நாம் ஆதரவு வைத்து நாடி இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்கமாக எங்களோடு நடந்திருக்கிறார்கள், படைப்போடு இரக்கமாக நடந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டங்களிலே அல்லாஹு தஆலா நாயகத்தை, அதாவது நாயகத்தை அந்த இடத்திலே சமாளித்த முறை, நாயகமே நான் அவர்களின் மீது உங்களை விட இரக்கம் உள்ளவன் நாயகமே, நீங்கள் ஏன் அவர்களை நினைத்து கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த இரக்கத்தை பாருங்கள். இதனால்தான் ஒரு யுத்தத்துடைய நேரத்தில் ஒரு பெண், ஒரு தாய் ஒரு பிள்ளையை தவறவிட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தவறவிட்ட பிள்ளையை தாய் கண்டுகொண்டாள். அந்த பிள்ளையும் தாயை கண்டுகொண்டாள். ரெண்டு பேரும் ஓடி வந்து கெட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு இரக்கமான நிலை அது! துளைந்த பிள்ளையை தாய் கண்டுபிடித்தால், பெற்றோர்களை இழந்த பிள்ளை பெற்றோர்களை கண்டுகொண்டால் எப்படி நடந்து கொள்வார்கள்? அப்படியான ஒரு காட்சி அந்த இடத்திலே நடக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு ரஹ்மத், இப்படி ஒரு பாசமா! தாய்ப்பாசம் உலகத்திலே உன்னதமான ஒரு பாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களுக்கு இந்த காட்சியை கண்டவுடனே அழுகை வந்து விட்டது. ஏன் அழுகிறீர்கள்? நாயகமே, இந்த பாசம் எங்களை அளவைத்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய அடியார்களே, இந்த தாய் இந்த பிள்ளையை நெருப்பில் போடுவாளா? இல்லை நாயகமே, போட மாட்டாள். அவளுடைய இரக்கம் அப்படி. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து கூட நடைபெறுவதை விரும்புவாளா? விரும்ப மாட்டாள்.
இப்ப இந்த நெருப்பிலே பக்கத்திலே ஒரு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. இந்த நெருப்பிலே இந்த தாய் இந்த பிள்ளையை போடுவாளா? இல்லை நாயகமே, போட மாட்டாள். ஏன்? இரக்கமப்படும். அல்லாஹ் இதைவிட பல மடங்கு அடியார்களோடு இரக்கம் உள்ளவன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம். ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி திகைத்து போயிருக்கிறார்கள், அவர்களை மறந்து நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சன்னிதானத்திற்கு வந்து ஆயிஷாவுடைய மாற்றத்தை பார்த்து கொண்ட இவர்கள், ஏன் ஆயிஷா நாயகி இப்படி இருக்கிறீர்கள்? நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்திலே ஒரே ஒரு ஈத்தம்பழம் இருந்தது. யாசகம் கேட்டு ஒரு தாய் வந்தால், பிள்ளையை சுமந்திருந்தால், சாப்பிடுவதற்கு ஏதுமே இல்லை, பல நாள் பட்டினியாக இருக்கிறோம், ஏதாவது தாருங்கள் என்று கேட்டால், என்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு ஈத்தம்பழத்தை நான் கொடுத்து விட்டேன். அதை இரண்டாக அவள் வெட்டி, ஒன்றை அவள் சாப்பிடுவதற்கும் ஒன்றை சாப்பிடுவதற்கு பிள்ளைக்கும் கொடுத்து விட்டாள். அந்த பட்டினியான நேரத்திலே பிள்ளை அவசரமாக அந்த ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு தாயிடத்திலே இருக்கக்கூடிய ஈத்தம்பழத்தை நோக்கி கை நீட்டி விட்டாள். தாய் கொடுத்து விட்டாள். பிள்ளையுடைய அந்த பசிக்கு மத்தியிலே அவளுடைய பசியை அவள் மறந்து விட்டாள். எவ்வளவு ஒரு இரக்கம் நாயகமே! இந்த இரக்கம் என்னை மெய் மறக்க வைத்து விட்டது நாயகமே என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, இதைவிட ரஹ்மான் அல்லாஹ் இரக்கமானவன். இப்ப நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி இருக்க வேண்டும். நாம் முன்னால் சொன்ன பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்குத்தா என்று கேட்ட பொழுது, நான் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அவன் அடியார்கள் மீது காட்டக்கூடிய இரக்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யௌமலா யுஹ்ஸில்லாஹுன் நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு என்ற ஆயத்துக்கு இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனிலே விளக்கம் எழுதும் பொழுது ஒரு செய்தியை எழுதி காட்டுகிறார்கள். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட உம்மத்தினர்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களோட உம்மத்தினரிடத்தில் நீங்க வாய்ப்பு அந்த கேள்வி கணக்கு கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, வேண்டாம் ரஹ்மானே, அன்த அர்ஹமு பிஹிம் மின்னி, உன்னுடைய அடியார்கள் அவர்கள், என்னை விட நீ அவர்களோடு இரக்கமானவன், எனவே நீயே அவர்களிடத்தில் கேள்வி கேட்டுக்கொள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், இதன் லா நுஹ்ஸீக ஃபீஹிம், நாயகமே அப்படியா, அவர்களுடைய விஷயத்தில் நான் உங்களை இழிவுபடுத்த மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். என்றால் அல்லாஹுடைய ரஹமத்து, அல்லாஹுடைய அருள் என்பது எவ்வளவு உன்னதமானது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருளுக்கு பாக்கியமாக வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், உபய் இப்னு சலூல் முனாஃபிக்கீன்களுடைய தலைவராக இருந்தவன். அவருடைய மகன் இஸ்லாத்திலே இணைந்திருந்த மிக முக்கியமான ஒரு சஹாபி. கடைசி நேரத்திலே ஜுப்பாவை கேட்கப்படுகிறது, கொடுக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபய் இப்னு சலூலை கஃன் செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடையை கொடுக்கப்படுகிறது. மகன் வந்து கேட்கிறார், நாயகமே, என்னுடைய வாப்பாவுடைய ஜனாசாவுல தொழுகையில நீங்கள் ஈடுபடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பதற்காக சென்ற பொழுது அல்லாஹ் தடை விதித்தார். இந்த முனாஃபிக்கீன்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், நாயகமே, இந்த முனாஃபிக்கீன்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, தேடாவிட்டாலும் சரி, நீங்கள் 70 முறை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று ஆயத்தை இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கி விட்டானே, ஏன் நாயகமே நீங்கள் திரும்பவும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 70 என்று சொல்லி இருக்கிறான், நான் 71 முறை கேட்டு பார்க்கிறேன். அவனுடைய அருள், அவனுடைய ரஹமத்து, அவனுடைய அருள் பாக்கியம் கிடைக்குமா இல்லையா, அவனுடைய அருளை நாடி நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள், நம்பி வாழ்வதற்கு மக்களை பழக்கி இருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெண்மணி இருந்தால், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர், மலடி. மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே வந்து சொன்னால், கலீமுல்லா அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வோடு வசனிப்பவர்கள், அல்லாஹ்வோடு உரையாடுபவர்கள், அல்லாஹ்விடத்திலே எனக்காக பிள்ளை பாக்கியம் கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு வசனிக்கும் பொழுது கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த பெண்மணிக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் சொன்னான், இன்னி கதப்துஹா கீமா யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அவளை நாம் விதவையாக, அவளை நாம் மலடியாக படைத்திருக்கிறோம். திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே வந்து, உங்களை மலடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், நாம் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். சற்று நாள் கழிகிறது. திரும்பவும் அந்த பெண்மணி வந்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் எனக்காக பிள்ளை பாக்கியம் கேளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா முதலாவது சொன்ன பதிலையே இப்பொழுதும் சொல்லிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிவிட்டார்கள் அந்த பெண்மணியிடத்தில். அவள் கவலையோடு வீடு திரும்பி விட்டார். சில நாள் கழிகிறது. அந்த பெண்மணி ஒரு குழந்தையை கையிலே எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்தவுடனே, குழந்தை யாருடையது என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார், இது என்னுடையது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்றல்லவா எழுதியிருந்தான், உன்னை மலடியாக வல்லவா எழுதியிருந்தான். என்ன அற்புதம் இது! சரி, இவரிடத்தில் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லாஹ்விடத்திலே கேட்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு வசனிக்கும் பொழுது கேட்கிறார், யா அல்லாஹ், 2 முறை அந்த பெண்மணிக்காக நான் பிள்ளை பாக்கியம் கேட்டேன். ஆனால் நீ மலடியாக அவளை படைத்திருப்பதாக எனக்கு சொன்னாய். ஆனால் இன்று அவளை நான் குழந்தையோடு காண்கிறேனே ரஹ்மானே, இதனுடைய தத்துவம் என்ன? அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் என்னிடத்தில் அவளுக்காக குழந்தை பாக்கியம் கேட்டீர்கள். ஆனால் நான் அவளை மலடியாக படைத்திருப்பதாக நான் சொன்னேன். ஆனால் நான் அவளை மலடியாக படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம், அவள் யா ரஹீம், இரக்கமுள்ளவனே, எனக்கு பிள்ளை பாக்கியம் தா என்று என்னுடைய அருளை நாடி, என்னுடைய ரஹமத்தை நாடி, என்னுடைய கிருபையை நாடி என்னிடத்திலே முன்வைத்தாள். இன்ன ரஹமதி சபகத் குதிரதி, என்னுடைய ரஹமத் என்னுடைய சக்தியை மிகைத்து விட்டது, அவனுக்கு பிள்ளை பாக்கியத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்துடைய விஷாலம், அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை நாம் முன்வைத்து அவனுடைய ரஹமத்தை நாடி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது ஒரு உன்னதமான வாக்கியம். அந்த ரஹமத்து நம்மை அடைவதற்கு மிகவும் நம்மளை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய கடையிலே பொதுவாக வியாபாரம் ஓஹோ என்று செல்கிறது என்றால், அந்த வியாபாரத்திற்கு என்று இருக்கக்கூடிய அந்த சீசன், அந்த காலகட்டங்களிலே எவ்வளவு வியாபாரம் இருக்கும். பெருநாளுடைய காலகட்டத்தில் அந்த கடைக்கு எவ்வளவு வியாபாரம் இருக்கும். சும்மா நாட்களிலேயே அந்த கடைக்கு வியாபாரம் என்றார். இதுபோன்று அல்லாஹ்வுடைய ரஹமத்து இவ்வளவு விஷாலம் என்று நாம் விளங்கிக் கொண்டோம் என்றால், அந்த ரஹமத்துக்கே பாக்கியமாக இந்த ரமலானுடைய ஆரம்பத்து 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றால், இந்த ரஹமத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்வதற்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக இந்த ரமலானுடைய காலகட்டங்கள் இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த ரமலானுடைய இந்த முதல் 10 நாம் கேட்கக்கூடிய துஆக்களில் அதிகமாக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவனே, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று அடிக்கடி நாம் ஓதி வருகிறோம். தராவீஹ் தொழுகையுடைய அந்த இடையிடையிலே கூட இந்த துஆக்களை ஓதக்கூடிய வளமையை நம்முடைய மூதாதைகள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைந்து கொள்வதற்கு பல வழிகளில் ஒரு வழிதான் அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். இர்ஹமூ மின் மன் ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா.
பூமியிலே உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்திலே உள்ள மலக்குமார்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். முன்னைய வேதங்களிலே இருந்த செய்திகளை நமக்கு சூபிகள் விளக்கு சொல்லித் தரும் பொழுது, இப்னு ஆதம் கமா தர்ஹமு கதாலிக துர்ஹம், நீ எவ்வாறு இரக்கம் காட்டுகிறாயோ அவ்வாறே உனக்கும் இரக்கம் காட்டப்படும். வகைஃப தர்ஜு ஐயர்ஹமக்கல்லாஹ் வ அன்த லா தர்ஹமு இபாதல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டாம, படைப்புக்கு இரக்கம் காட்டாம அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான் என்று நீ எப்படி எதிர்பார்க்கிறாய் என்று அல்லாஹ் முன்னைய சமுதாயத்தினர்களிடத்திலே கேட்டதாக, அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே கேட்டதாக நாம் சூபிகளுடைய கிரந்தங்களிலே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்க வேண்டும், அவனுடைய அருளை நாம் ஆதரவு வைக்க வேண்டும். அவனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு என்னென்ன வழிகளோ அந்த வழிகளிலே நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதுல உன்னதமான ஒரு வழிகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய படைப்பினர்களுக்கு இரக்கம் காட்டுவது. எங்களுடைய மூதாதைகளான மௌலானா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டகை அவருடைய வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் எவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறார்கள் படைப்புகளுக்கு. அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருடன் வந்து அவருடைய தலைப்பாகையை திருடி கொண்டு போனான். தொழுது முடிந்தவுடனே அந்த திருடனை அழைத்து பேசினார்கள். அவன் பயந்து ஓடினான். வஹப்துலக ஈயாஹா குல் கபில்து, நான் இதை உனக்கு ஹதியாவாக தந்து விட்டேன், நீ திருடவில்லை, ஏற்றுக்கொண்டேன் என்று சொல் என்று சொன்னார்கள். ஏன்? நாயகத்துடைய அந்த பொருளை திருடினால் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும், அந்த தண்டனை அவனுக்கு கிடைக்க கூடாது என்று நாயகம் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் அவர்கள் எப்படி படைப்புக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். அவருடைய கைகளிலே நுளம்புகள் வந்து கடிக்கும் பொழுது அப்படி ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். நாங்கள் நுளம்புகள் கடிக்க கூடாது என்பதற்காக எவ்வளவு பாதுகாப்பு முறைகளை நாம் வீடுகளில் செய்கிறோம், செய்யத்தான் வேண்டும். எங்களுடைய ஈமானுடைய நிலை அப்படி. ஏனென்றால் இன்று நுளம்புகளால் பலவிதமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் நுளம்புகள் கடித்தால், மூட்டைகள் கடித்தால் ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள். ஏன்? அல்லாஹ் அதற்குரிய ரிஸ்கை என் மேல் வைத்திருக்கிறார், அதனுடைய ரிஸ்கை அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, ஆடாமல் அசையாமல் அதற்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இருப்பார்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகளின் மீது நம்மளுடைய மூதாதைகள் நாதாக்கள் காட்டிய இரக்கத்திற்கு இது ஒரு உதாரணம். ஒரு நாள் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் தொழுகைக்காக, சுபஹ் தொழுகைக்காக செல்வதற்கு நாடி ஜுப்பாவை எடுத்த பொழுது அந்த ஜுப்பாவுடைய ஒரு கைக்குள் ஒரு பூனை தூங்கிக் கொண்டிருந்தது. என்ன செய்தார்கள்? அதை அந்த இடத்தினால் வெட்டி விட்டு ஒரு கையோடு ஜுப்பாவை போட்டுக் கொண்டு போனார். பள்ளியில் உள்ளவர்கள் சிரித்தார்கள். என்ன இது அலங்கோலம், மக்களுக்கு மத்தியில் இப்படியா வருவது என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் தொழுகை எல்லாம் முடிந்து போய் பார்த்தால் பூனை எழும்பி போயிருக்கிறது. அதை ஜுப்பாவுடைய கையை திரும்பவும் ஜுப்பாவில் வைத்து தைத்துக் கொண்டார்கள். அதை தொடர்ந்து அணிந்தார்கள். ஒரு பூனைக்கு அவர்கள் காட்டிய இரக்கத்தை பாருங்கள். பல சந்தர்ப்பங்களில் நாய்கள் நோய் வசப்பட்டு பாலை ஓரங்களிலே இருக்கும், அந்த நாய்களை பிடித்துக் கொண்டு காட்டுக்கு போய் விடுவார்கள். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் காட்டுக்கு போய் அதை குளிப்பாட்டி, ஷரியத்துடைய அந்த முறைகளை பேணி அதை குளிப்பாட்டி அதற்கு மருத்துவம் செய்து அதனுடைய நோயை தீர்த்து கொண்டு வந்து விடுவார்கள். என்றால் இஸ்லாத்திலே நஜீஸாக்கப்பட்ட ஒரு நாய்க்கு கூட நம்மளுடைய மூதாதைகள் இவ்வளவு இரக்கமாக நடந்து காட்டி இருக்கிறார்கள் என்கிறதை நாம் உணர்ந்து, நாம் மக்களோடு மக்களாக நடக்கும் பொழுது எவ்வளவு இரக்கமாக, இரக்க சுபாவம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்கிறதை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒருவரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போடுகிறார். புகாரி சொல்கிறது, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். ஏன்? என்னுடைய தாகம் போன்றதுதானே அந்த நாயுடைய தாகமும். அதை அவன் உணர்ந்து செய்தான். அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்து விட்டான். ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காமல் அதை அடைத்து வைத்த காரணத்தினால், அதனால் அது மரணம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்கிறான். ஹதீஸ் சொல்கிறது. ஏன்? அந்த இடத்தில் இரக்கத்திற்கு துரோகம் செய்யப்படுகிறது, இரக்கம் பேணப்படாமல் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே,
ரஹமத்துடைய பத்திலே நாம் இருக்கிறோம். இந்த ரஹமத்துடைய பத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய அந்த விசாலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களோடு எப்படி இரக்கம் காட்டி இருக்கிறான், எப்படி இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான், படைப்பினர்களோடு அல்லாஹ் எப்படி இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினர்களோடு எப்படி இரக்கமாக நடந்து காட்டியிருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்து சங்கையான இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் ரஹமத்துடைய பத்தில், மக்பிரத்துடைய பத்தில், நரக விடுதலையுடைய பத்தில் எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து ஆதரவு வைத்து வாழ்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌபீக் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புண்ணியம் சேர்க்கும் கண்ணிய மாதம் ரமலான் முழுவதும் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் மாலை 5 மணி முதல் காணத் தவறாதீர்கள். يا شهر خير جئتنا اليوم تؤنس بيتنا رمضان ضيفا مثوبة بعد اشتياق زرتنا. ரோசா ரஹ்மத் அருளான ரமலான். நேர்கள் சம்ஸ் டிவியில் ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இஃப்தாருடைய நேரத்திலே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எமது சம்ஸ் டிவி ஆக்கப்பூர்வமான அருள் நிறைந்த இந்த ரமலானை சிறப்பிக்கின்ற நிகழ்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற தினத்திலும் இன்னும் பல சிறப்பம்சங்களை தாங்கியதாக இந்த ரோசா ரஹ்மத் அருளான ரமலான் நிகழ்ச்சியினை வழங்குவதற்கு எமது சம்ஸ் டிவியின் தயாரிப்பாளர் குழு மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எமது நேர்களுக்காக நாம் தெரிவித்து இன்றும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மலர்ந்திருக்கின்ற இந்த ரமலானை ஒவ்வொரு நாளையும் முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி அமல்கள் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று கேட்டு நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரோசா ரஹ்மத் அருளான ரமலான்.